இந்த திமுக ஆட்சியில குறிப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 5 ஆண்டு காலத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஒரு மக்கள் விரோத போக்கு தொகுதிக்கு ஒரு நிமிஷம் தான் கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கடமையை ஒரு சரிவர செய்யாத ஒரு நிலையில் ஒரு மக்கள் விரோத போக்கும், குறிப்பாக தொகுதியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு சீரமைக்கப்பட்ட தொகுதியாக 25 ஆண்டு காலமாக ஒரு செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அருமையான தொகுதி. அதாவது 91க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேறு சகதி, மழை வெள்ளம் வந்தால் மழை காலத்தில் தண்ணி தேங்கும், கரண்ட் இருக்காது, குடிசைகள் அதிகம், அடிப்படை வசதிகள் இல்லை. ஆனால் அதெல்லாம் 25 ஆண்டு காலம் மாற்றி ஒரு நல்ல சீரமைக்கப்பட்ட எல்லாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2005 நீங்கள் பெருவெள்ளம் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே தண்ணி நிற்காத ஒரு தொகுதியும் கரண்ட் 24 மணி நேரம் கொடுத்த ஒரு தொகுதியும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி தான். அது நம்முடைய மக்கள் உணர்றாங்க. அதே போல் வெள்ள நிவாரணம் 52,000 கார்டுக்கும் நம்ம 2,000 ரூபா வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய திட்டங்கள், அதே போல் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த ஒரு வித்தியாசம் உணர்றாங்க. அதாவது ஒரு எட்டிக்காய் அது முழுமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த எட்டிக்காய்களை. அது மாதிரி எட்டிக்காயாக ஒரு கசக்குகின்ற மக்களை கசக்கி பிடிக்கின்ற ஒரு கசப்பான 5 ஆண்டு காலத்தை தந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினுடைய அந்த ஒரு நிலை.